எல்லாருக்கும் வணக்கங்க. இனிமே பிரதீப் நான் வந்து சீரிஸ்ல உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியால தமிழ்நாடு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி தேவைப்படுற மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருவேன். அந்த விதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரீஜனுக்கு அடுத்தது அதிகமான காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிற ஒரு ரீஜன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான். நாமக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் பக்கம் இருக்குது. அதில் அட்லீஸ்ட் இந்த செகண்ட் ரவுண்டு மிட்ல அண்ட் தேர்ட் ரவுண்டில் அதிகமாக ஃபில் ஆகிறது இந்த நாமக்கல் பேஸ்ட் காலேஜஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரிஃபரன்ஸில் சென்னை கோயம்புத்தூர் அதிகமாக ஃபில் ஆகி வேறு ஆப்ஷன்ஸே இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிக்க அப்படிங்கிறப்ப மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை கோயம்புத்தூர் தவிர்த்து மற்ற ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ப்ரிஃபரபுளாக இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா சரௌண்டிங்கில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கனால எல்லாருமே இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் 2024 கட் ஆஃப் அண்ட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்கேன்னா காலேஜோட கோட் கொடுத்துருக்கேன். காலேஜோட ரேங்க்கு நம்ம மென்ஷன் பண்ணுறது ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப், எந்த பிரான்ச் ஃபஸ்ட்டு ஃபில் ஆச்சோ அந்த பிரான்ச்சோட ஓசி கட் ஆஃப் வச்சு நம்ம எல்லா காலேஜும் ரேங்க் பண்ணுறோம் தமிழ்நாடு லெவலில். ஸோ அதில் பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் காலேஜோட நேமு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், ஓசி கட் ஆஃப் வந்து எந்த ஃபஸ்ட்டு ஃபில் ஆன பிரான்ச்சோட ஓசி கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலண்டான ஓசி ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்கேன். காலேஜோட ரேங்க்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது ஆல்ரெடி இங்கே கொடுத்த காலேஜ் ரேங்க் தான், 2 வாட்டி மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி. அது வந்து சீட்ஸ் ஃபில்டு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து 3 ரவுண்டு சேர்த்து லாஸ்ட் இயர் ஃபில் ஆச்சு அப்படிங்கிறது. லாஸ்ட் இயர் 3 ரவுண்ட்ஸ் தான் நடந்துச்சு. ஃபில்லிங் பர்சன்டேஜ் எப்படி இருந்தது, ஆவரேஜ் கட் ஆஃப் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 3 ரவுண்டில் ஃபில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் நம்ம எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா உமன்ஸ் காலேஜில், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. 93% ஆஃப் தி சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, 525 சீட்ஸ். ஆவரேஜ் கட் ஆஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 146.18. ஏஐடிஎஸ் ஃபஸ்ட்டு பிரான்ச்சாக ஃபில் ஆயிருக்கு, 171.5 கட் ஆஃப். அடுத்தது கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது 170.5 கட் ஆஃப், 92% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் உங்களுக்கு விவேகானந்தோட பெட்டராக இருக்குது, 147.40. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் ஃபில் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சாக. அடுத்தது பாவை, இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமான சீட்ஸ் இருக்கிற ஒன் ஆஃப் தி காலேஜஸ் இந்த வெஸ்டர்ன் டிஎன்ல. கிட்டத்தட்ட 1093 சீட்ஸ், பண்ணாரி மண் மாதிரி அதிக சீட்ஸ் இருக்கிற காலேஜ். 166.5 ஏஐடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சாக ஃபில் ஆயிருக்கு. சீட் ஃபில்லிங் வந்து 80% தான். இந்த காலேஜில் நிறையா லீஸ் ப்ரிஃபர் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ஃபயர் சேஃப்டி, பெட்ரோகெமிக்கல், அந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கிறனால மேபி ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். சிவில் அந்த மாதிரி பிரான்ச் எல்லாம் இருந்தனால அதனால வந்து ஃபில்லிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் ஆவரேஜ் கட் ஆஃபில் பெட்டராக தான் இருக்குது, டாப் 4குள்ளே தான் இருக்குது. அடுத்து வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சாக ஃபில் ஆயிருக்கு, 160.5 கட் ஆஃப். காலேஜ் வந்து உங்களுக்கு 138th ரேங்க் வருது ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி. சீட்ஸ் ஃபில்டு வந்து 644 அண்ட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் 90% ஆஃப் தி சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் 138.85. ஆவரேஜ் கட் ஆஃப்ல 3rd பிளேஸில் வருது இந்த காலேஜ். அடுத்தது பாவையோட காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து 4th. 5th வந்து மகேந்திரா, இந்த காலேஜ் 83% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து மகேந்திராலே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து 90% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முத்தையம்மாள் வந்து 72% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களோடும் கிட்டத்தட்ட ஒரு 890 சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஞானமணி 715 சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஃபில்லிங் பர்சன்டேஜ் 88%. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் 742 சீட்ஸ் குமாரபாளையமில் இருக்குது, இது 82% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. செங்குந்தா 56% சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு, ஓசி கட் ஆஃப் 131.5 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸு. செல்வம் காலேஜ் 127 கட் ஆஃப் ஃபார் சிவில் தான் இங்கே ஃபஸ்ட்டு ஃபில் ஆன பிரான்ச்சு. வித்தியாசமாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபில் ஆன பிரான்ச் எப்பயுமே பெட்டர் பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி பிரான்ச் தான் இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது வந்து ஃபில்லிங் பர்சன்டேஜ் 46% ஆஃப் தி சீட்ஸ் தான் இங்கே ஃபில் ஆயிருக்கு. இதுக்கு கீழே இருக்க எல்லா காலேஜுமே ஃபில்லிங் பர்சன்ட்டும் கம்மியாக இருந்தது, கட் ஆஃபும் கம்மியாக இருந்தது. அதனால நான் காமிக்கல உங்களுக்கு. மோஸ்ட்லி இதில் கொடுத்துருக்க ஒரு 12 காலேஜஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீக்வன்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் பார்க்குறீங்கன்னா சிஎஸ், ஐடி, ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற மற்ற பிரான்ச்சஸ் எப்படி சீக்வன்ஸ் பண்ணணும், இல்லை இசி, ட்ரிபிள் அது எப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது அதிகமான டீட்டெயில்ஸ், உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்டை ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.